இந்த பூமியில நிலப்பரப்பை விட கடல்ல தான் பயங்கர ஆபத்தான மற்றும் கொடூரமான உயிரினங்கள்லாம் வாழ்ந்து வருது. அதுல மனிதர்களுக்கு ரொம்பவே ஆபத்தான மற்றும் கொடிய விஷத்தன்மை வாய்ந்த சில உயிரினங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டெட்லி சீ கிரியேச்சர் சீரிஸோட பார்ட் 3 வீடியோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். பெல்ச்சர் சீ ஸ்னேக். உலகத்திலேயே அதிக விஷத்தன்மை கொண்ட பாம்பு எதுன்னு கேட்டா இன்லேண்ட் தைப்பான், கிங் கோப்ரா போன்ற பல பாம்புகளை நம்ம சொல்வோம். இதெல்லாம் நிலப்பரப்புல வாழற பாம்புகள். ஆனா கடல்ல இதுங்களை விட மோசமான ஒரு பாம்பு இருக்கு. அதுதான் பெல்ச்சர் சீ ஸ்னேக். இந்த பாம்பு எவ்வளவு ஆபத்தானதுன்னு கேட்டீங்கன்னா, இதோட ஒரு துளி விஷம் 120 மனிதர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லானதுன்னா பாத்துக்கோங்க. இதோட விஷம் ரொம்பவே பவர்ஃபுல்லான நியூரோடாக்சின் வகையை சேர்ந்தது. இந்த விஷம் நேரடியா மனிதர்களோட நரம்பு மண்டலத்தை தாக்கி தசைகளை செயலிழக்க செஞ்சிடும். அரை மணி நேரத்துக்குள்ள ஆன்டிவெனம் கொடுக்கலனா சுவாச தசைகளும் செயலிருந்து இறந்தே போயிடுவாங்க. ஆவரேஜா 3 அடி நீளம் மட்டுமே வளரக்கூடிய இந்த பெல்ச்சர் சீ ஸ்னேக் பெரும்பாலும் இந்திய பெருங்கடல், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து மற்றும் அதனை சுற்றியுள்ள வெப்பமண்டல கடல் பகுதிகளில் தான் காணப்படுது. அதுவும் இதுங்களை பார்க்கறது ரொம்பவே ரேர்னு தான் சொல்றாங்க. கடல் வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி பரிணாமம் அடைஞ்சுள்ள இந்த பாம்பு ஒரு முறை மூச்சை இழுத்து நீருக்கடியில பல மணி நேரம் தாங்கும் திறன் கொண்டது. இது என்னதான் உலகத்திலேயே அதிக விஷத்தன்மை கொண்ட பாம்பா இருந்தாலும் கடல் பரப்புல மட்டும் வாழறதுனாலேயே இதனால மனிதர்களுக்கு ஏற்படுற இறப்புகள் ரொம்பவே குறைவான அளவுல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பாம்புகள் பெரும்பாலும் மனிதர்களை தேடி போய் தாக்குறது இல்ல. பெரும்பாலான கடி சம்பவங்கள் மீன்பிடி வலைகள்ல சிக்கிக்கும் போது அல்லது மனிதர்கள் கடல்ல இறங்கி இதை கையாள முயற்சிக்கும் போது மட்டுமே நிகழ்ந்திருக்கு. இந்த பாம்பு நம்மளை கடிச்சா ஆரம்பத்துல வலி குறைவாதான் இருக்கும். ஆனா சில நிமிஷங்கள்லயே தசை பலவீனம், மூச்சு திணறல், உடல் இயக்கத்துல சிரமம் மற்றும் இதய துடிப்புல மாற்றங்கள் போன்ற அறிகுறிகள் ஏற்படும். இது போன்ற சமயத்துல உடனடியா மருத்துவமனைக்கு போய் ஆன்டிவெனம் மற்றும் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் எடுத்தா உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்கு. கடற்கரையில இருந்தா கூட பரவாயில்ல, அங்கிருந்து சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போய் உயிர் பிழைச்சிக்க வாய்ப்பு இருக்கு. பட் கடல் நடுவுல இது கிட்ட கடி வாங்கினா அங்கிருந்து அரை மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் போய் ஆன்டிவெனம் எடுக்கிறதுக்கு தலைவருக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சோ கடல்ல இது கிட்ட கடி வாங்கினா கண்டிப்பா மரணம் தான். பஃபர் ஃபிஷ். பார்க்க சின்னதாவும் ஒரு அப்பாவி போலவும் இருக்க இந்த பஃபர் ஃபிஷ் உலகத்திலேயே ரொம்பவே ஆபத்தான விஷத்தன்மை கொண்ட ஒரு கடல் உயிரினமா பார்க்கப்படுது. பிகாஸ் இதோட உடல்ல இருக்க டெட்ரோடோடாக்சின் அப்படின்ற விஷம் சைனைடை விட 10 மடங்கு அதிக பவர்ஃபுல்லானதுங்க. இதோட 1 மில்லிகிராம் விஷம் மனிதர்களோட நரம்பு மண்டலத்துல கலந்துச்சுன்னா கூட அவங்கள காப்பாத்துறதே கஷ்டமாயிடும். இந்த மீனுக்கு பஃபர் ஃபிஷ்னு பேர் வரதுக்கான காரணம், ஏதாவது ஒரு உயிரினம் தன்னை தாக்க வந்துச்சுன்னா உடனே இது தண்ணீரை வேகமா உறிஞ்சி தன்னோட உடலை ஒரு பெரிய பால் மாதிரி பெருசாக்கிக்கும். இதனால தாக்க வந்த எதிரிகள் பார்த்த உடனே பயந்துடும். அதோட உடல் முழுக்க இருக்க கூர்மையான முட்கள் ஸ்டிஃபா நிமிர்ந்து கூடுதல் பயத்தை உருவாக்கும். அதையும் தாண்டி அந்த எதிரி இதை கடிக்க முயன்றா இதோட முட்கள் இருக்க டெட்ரோடோடாக்சின் அப்படின்ற விஷம் எதிரியோட உடல்ல இறங்குச்சுன்னா அது எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் இறந்தே போயிடும். பார்க்க கொஞ்சம் அழகாவும் அப்பாவி மாதிரி இருந்தாலும் இந்த மீன் இவ்வளவு ஆபத்தானது அப்படின்றதாலேயே கடல்ல சீ டைவர்ஸ் கூட இந்த மீன் கிட்ட போகவே பயப்படுவாங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு ஆபத்தான விஷத்தன்மை கொண்ட இந்த பஃபர் ஃபிஷ்ஷை ஜப்பான் மக்கள் ஃபூகு அப்படின்ற பேர்ல சமைச்சு சாப்பிடுறாங்க. அதுவும் இந்த மீனை எல்லாரும்லாம் சமைச்சிட முடியாது. இந்த மீனை கட் பண்ணி இதோட முட்களையும் உள்ள இருக்க விஷப்பகுதியும் நீக்கிறதுக்காக ஒரு தனி கோர்ஸே படிக்கணுமாம். அந்த கோர்ஸை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வமான அனுமதி பெற்றவங்க மட்டும்தான் இந்த மீனை கட் பண்ணி கிளீன் பண்ணவும் சமைச்சு மற்றவங்களுக்கு விற்கவும் அனுமதிக்கப்படுறாங்க. பட் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் இந்த மீனை சாப்பிடுறாங்கன்னு தான் தெரியல. ஜெயண்ட் மாங்க் ஃபிஷ். கடலோட அடிப்பகுதியில குறிப்பா மணல் மற்றும் சேறு நிறைந்த பகுதிகளில் மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு வினோதமான பிரெடேட்டர் வகை மீன் தான் இந்த ஜெயண்ட் மாங்க் ஃபிஷ். இது பொதுவா இரையை தேடி போய் அட்டாக் பண்ற உயிரினம் கிடையாது. அதுக்கு பதிலா கடலோட அடியில இது ஒரு மாங்க் தவம் இருக்க மாதிரி பல மணி நேரம் மண்ணோடு மண்ணா பதுங்கி காத்திருந்து இரை இதோட கிட்ட வரும்போது சடனா அட்டாக் பண்ணி வாய்க்குள்ள முழுங்கிடும். அதனாலதான் இதுக்கு மாங்க் ஜெயண்ட் ஃபிஷ் அப்படின்ற பேரும் வந்தது. இது பார்க்க அந்த அளவுக்கு ஆபத்தான உயிரினம் போல தெரியலனாலும் இந்த மீனோட மிகப்பெரிய பலமே அதோட வாயும் பற்களும் தான். இதோட வாய்ப்பகுதியில கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட கூர்மையான பற்கள் இருக்கும். இந்த பற்கள்ல விஷம் கிடையாதுனாலும் மாங்க் ஃபிஷோட கடி ஹை பைட் ஃபோர்ஸோட ரொம்பவே சக்தி வாய்ந்ததா இருக்கும். ஒரு முறை இது இரையை பிடிச்சா அந்த இரை இது கிட்ட இருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லை.
அது மட்டும் இல்லாம இதோட வாய்ப்பகுதி ரொம்பவே அகலமா இருக்கும். அதனால இதால தன்னை விட பெரிய சைஸ்ல இருக்க இரைகளை கூட ஈஸியா விழுங்க முடியும். கடல்ல மீனவர்கள் எல்லாம் கூட இந்த மீனை நேரடியா கையில பிடிக்கவே பயப்படுவாங்க. பிகாஸ் இதோட கடி ரொம்பவே வலிமையானது அப்படின்றதால கடல்ல இந்த மீன் நம்மளோட கையை கவ்வி பிடிச்சதுன்னா ஒண்ணு இந்த மீனை கட் பண்ணி எடுக்கணும், இல்ல நம்ம கையை தான் கட் பண்ணி எடுக்கணும். உதாரணத்துக்கு இந்த வீடியோல பாருங்க, ஒருத்தர் இந்த மீனால கடிப்பட்டு அவரோட கையை எடுக்க முடியாம என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு. அது அவர் கையை விடுற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு கட்டையை எடுத்து அந்த மீனோட வாய்க்குள்ள விட்டு ஓபன் பண்ணி தான் அவரோட கையை எடுக்கிறாரு. அந்த அளவுக்கு இந்த மீனோட கடி அப்படின்றது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனாலேயே கடல்ல வாழற ரொம்பவே ஆபத்தான உயிரினங்கள்ல ஒண்ணா இந்த மீனும் இடம் பிடிச்சிருக்கு. கோன் ஸ்னைல். ஒரு சாதாரண நத்தையால மனுஷனை கொல்ல முடியும்னு சொன்னா அது நம்மளால நம்பவே முடியாது. ஆனா இதுக்கப்புறம் நம்பிதான் ஆகணும். பிகாஸ் கோன் ஸ்னைல்னு சொல்லப்படுற இந்த ஒரு நத்தையால 1 மணி நேரத்துக்குள்ளேயே ஒரு மனுஷனை கொன்னிட முடியும். இந்த நத்தைக்கு கோன் ஸ்னைல்னு பேர் வரதுக்கான காரணம் இதோட ஓடு மத்த நத்தைகளை போல இல்லாம ஒரு கூம்பு, அதாவது கோன் ஷேப்ல இருக்கும். உலகம் முழுவதும் சுமார் 800க்கும் மேற்பட்ட கோன் ஸ்னைல் இனங்கள் இருக்கு. ஆனா அதுல ஒரு சிலது மட்டும்தான் மனிதர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு அதிக நச்சுத்தன்மை கொண்டவையா இருக்கு. இந்த கோன் ஸ்னைல்கள் இரையை பிடிக்க ஒரு வித்தியாசமான ஹண்டிங் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துதுங்க. அதாவது இதோட வாய்ப்பகுதியில ஹேர்புன் டீத் அப்படின்ற ஈட்டியை போல கூர்மையான ஒரு வகை பல்லமைப்பு இருக்கும். இரை கிட்ட வரும்போது இந்த பல்லமைப்பை மின்னல் வேகத்துல பாய்ச்சி இதோட சக்தி வாய்ந்த விஷத்தை இரையோட உடலுக்குள்ள செலுத்திடும். அந்த கொடிய விஷத்தோட தாக்கத்தால இரை மெதுவா இறந்த பிறகு இந்த நத்தை அந்த இரையை மெதுவா விழுங்கிடும். இதோட விஷம் கடல்ல இருக்க சின்ன இரைகளுக்கு மட்டுமில்ல மனிதர்களுக்கும் செயல்படும். குறிப்பா மனிதர்களோட நரம்பு மண்டலத்தை நேரடியா பாதிச்சு மரணத்துக்கு கொண்டு போற அளவுக்கு பயங்கரமானது. இந்த கோன் ஸ்னைல் கடிச்சா ஆரம்பத்துல லேசான வலிதான் இருக்கும். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே தசை பலவீனம், உணர்விழப்பு, மூச்சு திணறல் போன்ற கடுமையான அறிகுறிகள் ஏற்படும். பின் 1 மணி நேரத்துக்குள்ள மருத்துவ சிகிச்சை கிடைக்கலனா மரணத்துக்கே கொண்டு போய் விட்டுடும். கடற்கரைகளிலும் கடலுக்கடியிலும் காணப்படுற இப்பேற்பட்ட ஆபத்தான இந்த நத்தையோட ஓடுகள் ரொம்பவே அழகாவும் வண்ணமயமாவும் இருக்கும். அழகா இருக்கேன்னு இதை பத்தி தெரியாம இதை கையில எடுத்து இது கிட்ட கடி வாங்கி பல பேர் இறந்து போயிருக்காங்க. சோ அழகுல தான் ஆபத்து இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த சின்ன நத்தைய கூட ஒரு சின்ன உதாரணமா சொல்லலாம். கிரேட் ஒயிட் ஷார்க். காட்டுக்கு அரசன் எப்படி சிங்கமோ அதே மாதிரி கடலோட அரசன்னா அது இந்த கிரேட் ஒயிட் ஷார்க் தான். சோ இத கிங் ஆஃப் ஓஷன் சொல்வாங்க. கடல்ல இத பார்த்தா பயப்படாத உயிரினமே கிடையாது. சைஸ்ல இதை விட பல மடங்கு பெருசா இருக்க திமிங்கலங்களே இத பார்த்தா பயந்து ஒதுங்கி போயிடும். இந்த ஷார்க்கு கிரேட் ஒயிட் ஷார்க்னு பேர் வர காரணம் இதோட உடல் அமைப்பு மட்டுமில்ல, அக்ரெசிவ்னஸ், ஸ்பீட் அண்ட் இதோட வேட்டையாடும் திறன் தான். அண்ட் இது கடலோட உணவு சங்கிலியில உச்சத்தில் இருக்க ஆபெக்ஸ் பிரெடேட்டர் அப்படின்றதாலேயே இத கிங் ஆஃப் ஓஷன் சொல்றாங்க. கிரேட் ஒயிட் ஷார்க்கள் ஆவரேஜா 20 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. அண்ட் இதோட எடை கிட்டத்தட்ட 2 டன் வரைக்கும் இருக்கும். இதோட மிகப்பெரிய ஆயுதம் இதோட பற்கள் தான். ஒரு கிரேட் ஒயிட் ஷார்க்கோட வாயில கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கூர்மையான பற்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு பல்லும் இரையை கப்பி கிழிக்கிற வகையில ரம்பம் போல பயங்கர ஷார்ப்பா இருக்கும். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த கிரேட் ஒயிட் ஷார்க்களுக்கு பற்கள் விழுந்தாலும் அதுக்கு பின்னாடி புதிய பற்கள் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். சோ தன்னோட வாழ்நாள்ல ஆயிரக்கணக்கான பற்களை மாற்றிக்கொள்ளும் திறன் இந்த ஷார்க்களுக்கு இருக்கு. அண்ட் இதோட பைட் ஃபோர்ஸ் 4000 PSI வரைக்கும் இருக்கும். இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கடியால இரையோட சதையை கிழிக்கிறது மட்டும் இல்லாம இரையோட எலும்புகளையே கூட உடைச்சிட முடியும். அப்படின்றதால தான் இந்த சுறாக்களோட தாக்குதல்ல இருந்து எந்த ஒரு உயிரினத்தாலையும் தப்பிக்க முடியறதில்லை. மனிதர்கள் மீது ஒவ்வொரு வருஷமும் உலகம் முழுவதும் சுமார் 60 முதல் 70 சுறா தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகுது. ஆனா அதுல ஒரு சிலர் மட்டும்தான் இறந்து போறாங்க, மத்தவங்க காயங்களோடு உயிர் பிழைச்சிக்கிறாங்க. காரணம் இந்த கிரேட் ஒயிட் ஷார்க்குகள் என்னதான் அக்ரெசிவான ஒரு பிரெடேட்டராகவே இருந்தாலும் இதுங்களுக்கு மனிதர்களை வேட்டையாடுற நோக்கம் கிடையாது. ஆனா சில நேரங்கள்ல மனிதர்களை தவறுதலா இரைன்னு நினைச்சு தாக்குறதால தான் இந்த மாதிரியான சுறா தாக்குதல் சம்பவங்கள் நடைபெறுகின்றன. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோக்கு உங்களோட ரேட்டிங்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட பார்ட் 1 and 2 பார்க்காதவங்க லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐக்கான ஆன்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.